சூப்பரா இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நல்லா வச்சு பார்த்த மாதிரி சூப்பர் சூப்பர் சார். படம் எப்படி இருந்தது? எப்படி வாங்க படம் எப்படி இருந்தது? நில்லுங்க நின்னுட்டு சூப்பரா சூப்பரா மேடம் படம் எப்படி நல்லா இருந்தது? படம் எப்படி நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. வாலண்டரி செவன் படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா? பிடிச்சிருந்துச்சு. சோ குடும்பத்தோட வந்து பார்க்கலாமா? ஃபேமிலி ஸ்டோரி தான். ஃபேமிலி சூப்பரா இருந்துச்சா? थैंक यू பிரதர். படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. அண்ணா இந்த படம் இவனுக்குதான் இவன் தான் கொப்பை திட்டினே இருப்பான். இதுல இருந்து தெரிஞ்சிருவான் இனிமேல. இந்த படம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் பார்க்க வேண்டிய படம். எல்லாம் பாருங்க, நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பாருங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா நம்ம அப்பாவை நம்ம நல்லா பார்த்துன்னு இருக்கும்போது எல்லாருமே தோட்டத்தை பார்த்து நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்களுடைய அருமை தெரியாது. அவங்களுடைய இறப்புக்கு பின்னாடி, அதாவது அவங்களுடைய காலங்களுக்கு பின்னாடி வந்து அவங்களுடைய மகத்துவம் தெரியும்ன்றதுதான் நிதர்சனமான உண்மை. அத உணர்வு யாரையும் பார்த்து குறைவே பண்ணக்கூடாது. எல்லாம் ஒரு மாதிரி நினைக்கணும். அதான் அதுதான். எப்படி இருந்தது படம்? ஆயிடுச்சு படம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, இதுல ரொம்ப பிடிச்ச இதுனா சீன்னா எப்படி? அந்த ட்ரெயின் சீன், அப்பாஸ் வந்து அந்த டிக்கெட் கொடுக்குறாரு பாருங்க, அந்த சீன் முக்கியமான சீன். அதாவது இவர் சின்ன வயசுல ஏதோ யங்ஸ்டரா இருக்கும்போது இவர் செஞ்ச விஷயத்த ட்ரெடிஷ்னல் வேணும், இப்ப இருக்க மாதிரி இருக்கணும், அது மாதிரி இருக்கக்கூடாது. அதான் இயற்கை தான். அதாவது ட்ரெடிஷ்னல்ன்றது இயற்கை தான். அதாவது வந்து இன்னைக்கு கல்ச்சுரல் வந்து இன்னைக்கு எப்படி போயிருக்கு, இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற ஃபுட் ஆகட்டும், இன்னைக்கு இருக்கிற செயற்கை உணவு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செயற்கையா தான் இருக்கு. இயற்கை மட்டும்தான் என்னைக்குமே ஜெயிக்கும். ஆளை பார்த்து அடையாளம் பார்த்த கூடாது. அவருக்குள்ள இருக்க அந்த திறமையில அந்த ஹெல்பிங் மைண்ட் இருக்குல்ல, அதுதான் படத்தில். அப்பா எல்லாரும் அப்பா நல்லா பார்த்துக்கணும். அப்பா கூட நந்து போக கூடாது. இப்ப 2K கிட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு மைனான நானே கூட எங்க அப்பா கூட போறதுக்கு, எங்க அம்மா கூட இட்டுன்னு போறதுக்கு, ஒரு வீட்டுக்கு ஒரு வேலை செய்ய மாட்டேன். ஆனா இந்த படம் அவ்வளோ எமோஷனலா காட்டுச்சு. அப்பா மட்டும் இல்ல, அம்மாவும் சரி. அப்பா அம்மா இல்லாம ரெண்டு பேருமே இல்லாம நம்ம வர்றது இல்லை இல்லையா? அதனால ரெண்டு பேருமே வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் தான். ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணு மாதிரி தானே. அதோட அந்த படத்துல அந்த அவங்க அண்ணன் தம்பி 3 பேர் ஹேண்டிகேப், ஆனா தன்னோட குழந்தைய ஹேண்டிகேப்பா பிறக்க கூடாதுன்னு எடுத்தோட மூஞ்சி கூட பக்கத்துல காலை பார்த்தாரு. அதெல்லாம் செம்ம ஹைலைட். அந்த சீன் வந்து ரொம்ப ஹைலைட்டா பண்ணிருக்காங்க. படம் வந்து ஹாப்பி ராஜ்ல ஹாப்பியா வந்து பாருங்க, ஹாப்பியா இருப்பீங்க. படம் அவ்வளவு வேற லெவலா இருக்கு.